ஹலோ நண்பர்களே, குவைத்தில் பல பெண்களோட உல்லாசமாக இருந்துட்டு நீங்கள் தப்பிச்சு குவைத்லேருந்து வரலாம்னு நினைக்காதீங்க. ஒரு நபர் சிக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். 7 பேர் சேர்ந்து ஒருத்தரை நொறுக்கியிருக்காங்க. சால்மியா ஏரியாவில் நடந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் இது தற்பொழுது ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அதுதான். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இப்போ கரண்டாக ஒரு மிகப்பெரிய தீ விபத்து உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய வல்லரசு நாடு, அவங்கள்ட்ட இல்லாத ஆயுதமே கிடையாது. மிகப்பெரிய பணம் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம், கிரிப்டோ கரன்சியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இப்படி எல்லாத்துலேயுமே முதலிடம். அந்த நாட்டில் ஒரு தீ விபத்து, அதுவும் காட்டு தீ ஏற்படுத்துது. இது கிட்டத்தட்ட 5300 வீடுகள் முழுவதுமாக அந்த இடத்துல இல்லாமல் போகுது. இன்னும் 5000 வீடுகள் எரிந்து நாசமாக போக போகுது அப்படிங்கிற அதிர்ச்சி செய்திகளும் வெளியாகிருக்கு. உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி, கடவுள் நான் நினச்சேன் அப்படின்னா உன்னை அழிப்பதற்கு ஒரு சின்ன தீப்பொறி போதும் அப்படிங்கிறதற்கு எடுத்துக்காட்டாக தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. காசாவிலையும் அதே போல் லெபனான், இந்த இடங்கள்லாம் நடந்த எல்லா சம்பவமுமே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடங்களில் நடந்த அழிவுகளை நாம் கண் முன்னாடி பார்த்து எவ்வளோ வேதனைப்பட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் அவதிப்படக்கூடியது வேதனையாக இருந்தாலும், எவ்வளோதான் வல்லரசாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யலைனா நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடவுள். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். 2 லட்சம் நபர்கள், 2 லட்சம் ரெசிடென்ட்ஸ் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இன்னும் 2 லட்சம் நபர்கள் வெளியேற வேண்டி இருக்கும் அப்படின்ட்டும் அமெரிக்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் விபச்சாரம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. யாருமே இந்த மாதிரி வேறு பெண்களோட போகக்கூடாது. ஆனால் குவைத்தில் ஒரு கும்பல் இதற்குன்னே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் ஒரு நபருக்கு, அதாவது இந்த மாதிரி ஆக்டிவாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவரை கார்னர் பண்ணி ஒரு ஆபாச புகைப்படத்தை அனுப்புறது. அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாருனா அப்படின்னா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரை இந்த மாதிரி செயல்களுக்கு துட்டை கொடுத்து வந்தீங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்னாப் சாட் போன்ற பல்வேறு சமூக வலைத்தளங்களில் இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சகம் அந்த மாதிரியான நபர்கள்ட்ட சிக்கிக்கிடாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பணத்தையும் பிடுங்கிட்டு உங்களையும் தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான நபர்கள் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா 112 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தினுடைய சால்மியா ஏரியாவில் ஒரு உணவகத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு. 5 நபர்கள் சேர்ந்து அந்த இடத்துல இருந்த இன்னும் 2 நபர்களை தாக்கி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த 5 நபர்களையும் தற்பொழுது பிடிக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்த காரு சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவு செய்திருக்க அந்த நம்பர் அடிப்படையில் தற்பொழுது தேடுதல் வேட்டையை குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் முடுக்கி விட்டுருக்காங்க. குவைத்தில் யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்படாதீங்க. அப்படி செயல்பட்டீங்கன்னா நீங்கள் நாடு கடத்தப்படுவீங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி, குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடும்பொழுது ரொம்ப கவனமாக போடுங்க. குவைத் குறித்தும் அமீரகம் குறித்தும் தவறான கருத்துக்களை எக்ஸ் அப்படிங்கிற தளத்தில் ஒரு வெளிநாட்டவர் பகிர்ந்திருக்காரு. அதை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடிச்சு தற்போது அந்த நபரை கைது செய்து 3 வருட சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அவர் சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் யாராக இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாமே இது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுங்க. இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.